நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற ரெசிபிஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு பெப்பர் சிக்கன் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பெப்பர் சிக்கன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணுறது ரொம்பவே ஈஸி, ரொம்ப குயிக்காக நம்ம சுலபமாக பண்ணி முடிச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டி ஆஃப் ரைஸ்க்கும் வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு கடாய் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து அதை வந்து வறுத்து எடுத்துட்டு நல்லா மிக்சியில் வந்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த கடாயிலேயே ஆயில் சேர்த்துருக்கேன், நல்லெண்ணெய். அது கூட ஒரு துண்டு பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி இலை சேர்த்துருக்கேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கூடவே வந்து ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துருக்கேன். சோம்பு நான் வந்து சேர்த்து வறுத்ததை நான் வந்து உங்களுக்கு காட்டலை, அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சோம்பு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். மிளகு தான் வந்து இந்த ரெசிபிக்கு ரொம்ப மெயினான ஒரு பொருள். அது மூணையும் நல்லா வறுத்துட்டு நீங்கள் வந்து நல்லா அதை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க மிக்சியில். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்ல ஒரு அளவுக்கு, ஒரு பாதி அளவுக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். கூடவே வந்து நான் சின்ன சீரகம் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா கசக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சின்ன சீரகம் வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணாலும் நல்லா கசக்கிட்டு சேர்க்கும் போது தான் அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா வெளியே வரும். இப்போ வந்து ஒரு 2 கொத்து அளவுக்கு நான் வந்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கருவேப்பிலையை வந்து வெங்காயத்தோடு சேர்த்ததுக்கு பிறகு அந்த கருவேப்பிலை காம்பு இருக்குது பார்த்திங்களா, அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. எப்போவுமே நம்ம வந்து நான்வெஜ் செய்யும்போதும் சரி, வெஜ் பண்ணும்போதும் சரி, இந்த மாதிரி அந்த கருவேப்பிலை காம்பை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. கூடவே ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் வந்து சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததுக்கு பிறகு நல்லா ஒரு 2லேருந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா அதை வந்து வதக்கி விடுங்க. நம்ம வதக்குனதுலேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா அந்த சிக்கன் வந்து நல்லா குக் ஆகியிருக்கும். இப்போ வந்து இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு வந்து உப்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே நம்ம வந்து நான்வெஜ் பண்ணும்போது மஞ்சத்தூள் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணும். சேர்த்ததுக்கு பிறகு நல்லா இதை வந்து நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து வதக்கி விட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனுக்கு வந்து தண்ணி இப்போ வரைக்கும் ஊற்றலை, ஏன்னா அந்த சிக்கன்லேயே வந்து தண்ணி விடும் இல்லையா, அதனால நான் வந்து தண்ணி இப்போதைக்கு சேர்த்துக்கல. நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கு பிறகு நம்ம வந்து ஒரு மூடி போட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு சேர்த்திங்க அப்படின்னா அதோட நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இஞ்சி பூண்டோட ஃப்ரெஷ்ஷான ஒரு வாசனை வந்து அப்படியே இருக்கும். அதனால தான் நான் வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கு பிறகு நல்லா அதை வந்து வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு திரும்பவும் நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை, ஆனால் அந்த சிக்கன் வந்து நல்லா வந்து தண்ணி விட்டுருக்கு. இப்போ நல்லா இதை வதக்கி விட்டதுக்கு பிறகு நான் வந்து ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளி வந்து எடுத்திருக்கேன். தக்காளி வந்து எப்போவுமே சேர்க்கும்போது நான் இந்த மாதிரி ஒரு ஓரமாகவே சேர்த்துப்பேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக தக்காளி வந்து குக் ஆனதுக்கு பிறகு நம்ம வந்து மசிச்சு விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து மொத்தமாக அப்படியே சேர்த்து அப்படியே தக்காளி வந்து போட்டு விட்டுட்டோம்னா நம்ம கூட வந்து சேர்க்குற காய்கறியோ எதுவாக இருந்தாலும் நம்ம மசிக்கும் போது அதுவும் சேர்ந்து வந்து மசிஞ்சிரும். அதனால இந்த மாதிரி ஒரு ஓரமாக சேர்த்துட்டு நல்லா அதை மசிச்சுட்டு நான் மொத்தமாக வந்து கலந்து விட்டுருவேன்.
தக்காளி வந்து பார்த்திங்க அப்படின்னா பெப்பர் சிக்கனுக்கு வந்து தக்காளி சேர்க்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. நான் வந்து ஒரு டேஸ்ட்டுக்காகவும் கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் வந்து சேர்த்துருக்கேன். ஏன் அப்படின்னா நைட்டு சப்பாத்திக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது கிரேவி மாதிரி பண்ணுறதுனால சப்பாத்திக்கும் வந்து சேர்த்து ரெடி ஆயிரும். அதனால தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து திரும்பவும் நான் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த மசாலாலாம் எடுத்தோம் இல்லையா, அந்த கிண்ணத்தில் ஒரு 1/2 கிண்ணம் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அது சின்ன குட்டி கிண்ணம் தான், அதனால தண்ணி அதிகமாக சேர்க்கலை. இந்த மாதிரி சேர்த்ததுக்கு பிறகு நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து ஓரளவுக்கு வந்து ட்ரை ஆகி வந்திருக்கு. சிக்கன் வந்து நல்லாவே வெந்துருச்சு. இப்போ வந்து நம்மளோட பெப்பர் சிக்கன் மசாலா இருக்குது இல்லையா, நம்ம ஸ்டார்டிங்கில் ரெடி பண்ணோம்ல, வறுத்து அரைச்சோம்ல, அந்த பொடியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதில் நான் மறுபடியும் சொல்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது 3த்தையும் வந்து நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. இந்த ரெசிபி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே எல்லா வெரைட்டியான ரைஸ்க்கும் வந்து சூப்பராக வந்து செட் ஆகும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பெப்பர் சிக்கன் ரெசிபி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே செம்மையாக இருக்குல்ல. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், எல்லா விதமான ரைஸ் கூடவும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு கொத்தமல்லி இலை நான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் அதோட காம்பு இருக்கு இல்லையா, அந்த காம்பையும் வந்து நான் உடச்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டுட்டு இப்போ இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வைக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த கருவேப்பிலை கொத்தமல்லியோட ஃப்ளேவர் வந்து நமக்கு உள்ளேயே நிற்கும். அதனால் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய பெப்பர் சிக்கன் ரெசிபி ரொம்ப குயிக்காக நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த ரெசிபியை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.